வாங்க மொறு ஹோட்டல் ஸ்டைல் தோசைக்கு மாவு எந்த வகையில் ஊற போட்டு அரைக்கணும், எவ்வளோ பக்குவமாக அரைக்கணும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு பவுலில் 2 கப் பச்சரிசி, அரை கப் உளுந்து, அரை கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுங்கள். இன்னொரு கப்பில் அரை கப் கெட்டி அவுள், லேஸ் அவுள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி, பருப்பு, கடலைப்பருப்பை வந்து தண்ணியில் 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க. 8 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு இதை நம்ம கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். ஆட்டுற நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் அவ்வளோ 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கிரைண்டரில் முதல்ல தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு ஆட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் கிரைண்டர் ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும், மோட்ரு சூடாகாது. ஒரு பாதி அளவு அரைப்பட்ட பிறகு நம்ம ஊற வச்ச 10 நிமிஷம் அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் தோசை மாவு பறத்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்சு பார்த்தா அந்த மாதிரி பப்புள்ஸோடு வந்திருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சு தோசைக்கல்லில் ஒரு வெள்ளை துணியில் புளி கட்டி எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் தோசை நல்லா ஒட்டாமல் வரும். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைல் தோசை தயார்.